இந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டிவி ஷோஸு, யூடியூப் சேனல், இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு விலாக் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து அதாவது 3 வருஷம் நான் வந்து லாக்டவுனில் பட்ட கஷ்டத்தில் நான் 3 வருஷம் பின்னாடி போயிட்டேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் நான் வந்து முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த 3 மாதத்தில் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னால் திருப்பியும் என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னா யூடியூப்பும் ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ என்னை வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நான் வந்து போயிட்டு இப்போ கற்றுக்கலாம் அப்படின்னு போக முடியாத ரீச்சில் இருக்கும்போது இப்போ என்னை தேடி வர அளவுக்கு இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட போனால் நம்ம மேஜிக் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் நான் வந்துட்டேன். ஸோ ஆஸ் அ டீலர் இருக்கும்போது அப்போ வந்து எங்கள் சார் வச்சுருந்தார். இப்போ இஸ் கோயிங் டு பி ரிட்டையர்டு ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்துட்டார். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் என்னோட பார்ட் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து